எலெக்ஷன் நெருக்கி வந்துருச்சு, தேர்தல். இப்போ என்ன செய்வாங்கன்னா, இலவசங்களை நிறைய அள்ளி வாரி வழங்குவாங்க குடவள்ளல்கள். ஏன்னா அவங்க சொத்தை கொடுக்க போகிறதில்ல. இல்லை, அதனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சிக்காரங்களுக்குமே சொல்கிறேன், நான் அவங்கவுங்க சுயநலத்துக்காண்டி தான் அவங்களாம் இதெல்லாம் செய்கிறாங்க, பொது நலத்துக்காண்டி செய்யலை. இவர் முதலமைச்சர் வந்தால் நான் அதை செய்வேன், அவர் முதலமைச்சர் வந்தால் அதை செய்வேன், எல்லாரும் முதலமைச்சராக வந்தால் அதை செய்வேன் இதை செய்யணும் பொய் புறாடு எல்லாத்தையும் சொல்லி முதலமைச்சர் ஆகிறது, அப்புறம் செய்கிறதில்ல. இந்த தேர்தலையும் இதைத்தான் எல்லாருமே பொய் சொல்ல போகிறாங்க. எந்த கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் இந்த பொய்யத்தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் மக்கள் நாம தான் முட்டாளாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு என்ன சொன்னால், நீங்கள் கொடுக்குற இலவசம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. யாரும் சோத்துக்கு சிங்கி அடிக்கலை. நீங்கள் கொடுத்த ரேஷன் அரிசியை கூட யாரும் சாப்பிட்றதில்ல. எல்லோரும் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில், தெரியுதா? நீங்கள் கொடுக்குறது இலவசம் கொடுக்கணும்னு நல்லபடியாக நினச்சிங்கன்னா, வீடு இல்லாதவனுக்கு ஃபுல்லாக நல்லா வீடை கட்டி கொடுங்க. ஆனால் 10 பைசா வாங்கக்கூடாது, கொடுங்க. அதே மாதிரி படிப்பு முக்கியம். பணக்காரன் ஏழைன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே கல்வியை கொடுங்க, அது நல்லது. இப்போ நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கலை, எங்களுக்கு பகுத்தறிவு இல்லை. இந்த காலத்தில் படித்தாலும் பகுத்தறிவு வளரும். நாங்களாம் ஒரு காலத்தில் சின்ன படிப்பு இல்லாமல் தான் சண்டை கலவரம் இப்படின்னு போய் தான் நாங்கள் எல்லாமே வீணாக போயிட்டோம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டான். அதனால் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க பிள்ளைகள் எல்லாமே. எங்களை மாதிரிலாம் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் படிப்பறிவை கொடுக்கணும் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு. நீங்கள் அதை கொடுத்தாலே எங்களுக்கு போதும். இலவச படிப்பு, காசு வாங்கக்கூடாது, இலவச படிப்பை கொடுத்து எல்லாத்துக்கும் நல்ல படிப்பை கொடுத்தீங்கன்னாலே போதும். இந்த இலவசமாக யாருமே சொல்கிறீங்களா, அண்டா தாரேன், குண்டா தாரேன், சொம்பு தாரேன், விளக்குமாறு தாரேன், செருப்பு தாரேன், மயிரை தாரேன், மட்டை தாரேன், கேரகம். இன்னும் இலவசத்தை கொடுத்து மக்களை பிச்சைக்காரன் ஆக்காமல் படிப்பும் வீடு மட்டும் கொடுங்க. அது யார் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. உங்களுக்கு யார் நல்லவன்னு தெரிஞ்சோ அவங்களுக்கு போடுங்க. எல்லாத்தையும் நான் தாரேன்னு சொன்னால் பயத்தில் தாரேன்னு சொல்கிறாங்க. நம்ம தோற்றுருவோம். நல்லவன் எங்கன வந்தாலும் ஜெயிப்பான், நல்ல கட்சி ஜெயிக்கும், தெரியுதா? வரட்டுமா? மக்களே, யோசித்து சிந்திச்சு ஓட்டை போடுங்க.